வணக்கம், வெல்கம் டு த மணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னு பார்க்கலாமா? தக்காளி பச்சை மசாலா குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். வெங்காயம் நல்லா அரைப்பதான் வணங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மல்லி சேர்த்துக்க போகிறோம். மல்லி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். மல்லி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் என்ன சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு பட்டை, இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகா, நாங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவோன்றனால காரம் கொஞ்சம் சேர்த்து தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுபடுறப்ப சோம்பு சீரகம்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் சீரக சோம்புலாம் கொஞ்சம் கருகாமல் இருக்கும். நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கசகசா வந்து 1/2 ஸ்பூன். கசகசா சேர்த்த உடனேயுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பாத்திர சூட்லேயே கசகசா நல்லா வணங்கிடும். இப்போ அடுத்த மசாலா, இன்னொரு மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 6 தக்காளி. இதை வந்து நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இதுக்கு வந்து தண்ணி சேர்க்க தேவையே இல்லை. அடுத்து தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், மல்லி, மிளகா, சோம்பு, சீரகம் வறுத்ததை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை தாளிப்பில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம தக்காளி தேங்காய் அரைச்சி வச்சோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை இலக்கி ஊற்றிக்க போகிறோம். இன்னும் ஒரு டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். நான் வந்து கெட்டியாக இருந்ததுன்னு மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கெட்டியாக வேணுமா, இல்லை ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும், தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வரப்போது நம்ம மூடியை எடுத்துடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி இல்லாமல் தான் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா கொதிக்க ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சா மட்டும்தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்ல டேஸ்டியான குழம்பு வரும். பார்த்தீங்களா, சிம்மில் வச்சுனுமே எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். குழம்பு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம்.